ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய இந்த 2வது கட்ட பயிற்சியில் 3வது நாளுடைய பயிற்சிக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு உங்கள் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நமக்கு இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த பயிற்சியை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவருடைய கிருபை இந்த நாளில் நம் மீது அளவில்லாமல் பெருகும்படியாக நாம் ஜெபிக்கலாம். நம்ம இதில் இருக்கிற நம்முடைய லீடர் ஒரு வந்து ஜெபித்து துவங்கலாம். யாராவது ஒரு லீடர் நீங்களே முன் வரலாம் ஜெபம் பண்ணுறதுக்கு. அங்கிள் முன்னாடி வந்துடலாம். கண்களை மூடி நம்மை உண்டாக்கின தெய்வத்துக்கு நோராய் கண்ணை நோக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே எங்கள் ஜீவனை ஆண்டவரே கூட்டி கொடுத்த தயவுக்காக சோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த வாரம் நாட்களெல்லாம் எங்களை தாங்கினவர், சுமந்தவர், எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்தவர். நீர் இந்த நாளையும் ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை சோத்திரிக்கிறோம். நாங்கள் கூடி வந்திருக்கிற நோக்கத்தை கர்த்தர் அறிந்து இருக்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே அதற்கேற்ற பயிற்சிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. சங்கீதத்தில் வாசிக்கிறபடி எங்கள் கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற எங்கள் கண்மலையாகிய உம்முடைய கரத்திலே ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிறளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தடையை நீக்கி ஆண்டவரே இந்த அருமையான ஆண்டவரை கொடுக்கையிலே யார் யார் வர வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறோ அவர்களை எல்லாரையும் கூட்டி சேர்க்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே ஆசைவாடும்படியா எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதற்கென்று பிரயாசப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு அருமையான ஆண்டவரை ஊழியக்காரர்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்கள் மூலமாய் நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் சித்தமாக இருக்கிறோம் அதை எல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டு அதை ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி அநேகரை நீதிக்கு உட்படுத்துவர்களாய் ஆண்டு நாங்கள் மாற்றம் அடைய ஆண்டவரை சமுதாயத்தையும் ஆண்டவரை தேசத்தையும் தேவனுக்கு சுதந்திரமாக்கத்தக்கதாய் கர்த்தர் ஒரு கூட ஆண்டு ஒன்று கூட எலியாவின் ஆவின் பலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவரே நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசிக்க கர்த்தர் உதவி செய்ததுக்காக சோத்திரம். இன்றைக்கும் நீ நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே, சோத்திரம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாய் இந்த தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கத்தக்கதாய் அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு ஆண்டவரே செலிந்த புத்தியையும் ஆண்டவரே ஒரே மனதையும் ஆண்டவரை கற்றுக்கொள்ள வேண்டுகிறதான ஒரு காஞ்சியையும் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மேட்டிமையான சிந்தனைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவீராக. தெளிந்த இதயத்தை தாரும். தொடர்ந்து நாமத்தை மறுபடிப்படுத்தும். அன்றைக்கு லீதியாளின் உள்ளத்தை திறந்து ஆண்டவரே கவுல் சொல்வதை கேட்கும்படியா செய்தவர் அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறபடியாக நாங்களும் ஆண்டவரை இதயத்தை திறந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தாவே சொல்லும் அடியார்கள் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம். சகல துதி கன மகிமையா உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Praise the Lord. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆராதனை வேலையை பாஸ்டர் சுந்தரையா அவர்கள் நடத்துவார்கள். எல்லாரும் எழுந்துட்டு இருப்போம். வேதம் சொல்லுது அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். கைகளை உயர்த்தி தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் அதை எண்ணி பார்க்க தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க எந்த வாயும் அவரை துதிக்காம இருக்க முடியாது. தாவீது சொல்றான், ராஜாவா இருக்கிற சவுல் கிட்ட ஒரு விஷயம், நான் ஆடு மேய்க்கும் போது சிங்கம் வந்தது, ஒரு விஷ கரடி வந்தது, அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தியன் கைக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க ஏற்கனவே பெற்ற வெற்றிக்கு நன்றி சொல்லும் போதுதான் பெறப்போகிற வெற்றிக்கு நன்றி சொல்ல முடியும். அன்னைக்கு செஞ்சார் ஸ்தோத்திரம், இன்னைக்கும் செய்வார் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. அன்னைக்கு செய்தார், இன்னைக்கும் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தியன் கைக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அன்னைக்கு செஞ்சார் எனக்கு. நான் திக்கட்டு ஒன்றும் இல்லாம, ஏதோ ஒரு மூளையில முடுக்க இல்லை, ஒரு உதவி இல்லாம, கண்ணீரோடு துக்கத்தோடு, ஐயோ நான் எங்க போவேன், எப்படி வாழ்வேன், யார் எனக்கு உதவுவா, யார் எனக்கு கை கொடுப்பா அப்படின்னு ஏதோ ஒரு மூலையில நான் தோத்து போய் குனிக்கு நான் நிற்கும் போது, உதவ யாருமே வராத போது ஆண்டவர் என்னை தேடி வந்தார். ஆண்டவர் கிருபை எனக்கு காண்பித்தார். அன்னைக்கு உதவினவர். நான் சொல்றேன், இன்னைக்கும் உங்களுக்கு உதவ வல்லவரா இருக்கிறார். கைகளை உயர்த்தி, ஆமாப்பா எவ்வளவு செஞ்சீங்க, நான் கேட்கல, இதெல்லாம் செய்யுங்க ஆண்டவரே. மனுஷன் வருவான், என்னை தூக்குவான், உதவுவான், ஏதாவது செய்வான்னு பார்த்தேன். ஆனா மூழ்கி கிடக்கிற என்ன இன்னும் மூழ்கதான் செஞ்சதே தவிர இந்த உலகம் என்னை தூக்க வரவரு கூட வரலாண்டவர். எதிர்பாராத நாளிலே, எதிர்பாராத நிமிடத்துல ஆண்டவர் தேடி வந்தீரு. ஆண்டவர் தேடி வந்தீரு. எல்லாரும் மறந்த போது, ஊர் உலகமெல்லாம் மறந்த போது, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு செய்யறேன்னு இந்த உலகமே மறந்த போது, நீர் ஒருவர் மாத்திரம் எங்களை தேடி வந்து எங்களை நினைவு கூர்ந்தீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. ரெண்டு கை அப்படியே வானத்துக்கு கோடி கோடி நன்றி ஐயா. ஒரு ரஹமனலகன துரபபபா. நன்றி நன்றி ஐயா. ஒரு ரஹபஹா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. ரெண்டு கை அப்படியே உயர்த்தி, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி, நன்றி நன்றி ஐயா. ரஹமனா
நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். இந்த கையை அப்படியே உயர்த்தி நன்றி நன்றி அப்பா, கோடி நன்றி கோடி நன்றி ஆண்டவரே. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. Thank you, Holy Spirit. Thank you, Lord. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீ. ரெண்டு கையை அப்படியே வானத்துக்கு நேரா உயர்த்தி எல்லாரும் நன்றி அப்பா. எல்லாரும் மறந்த போது ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி சொல்லுங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாய்களை தெரிஞ்செல்லாம் நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. ரெண்டு கையை அப்படியே வானத்துக்கு நேரா உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. அப்பா, கோடி நன்றி ஆண்டவரே. கோடி கோடி நன்றி. நன்றி ஐயா. Thank you, Lord. நன்றி நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். அப்பா, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி. ரெண்டு கையை அப்படியே வானத்துக்கு நேரா உயர்த்தி நன்றி ஒரே ஒரு தரம் நம்ம நினைத்து பார்த்த தெய்வம். கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி. சொல்லுங்க வாய்களை திறந்து
நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி அப்பாவுக்கு நன்றி ஆண்டவர். மறுபடியும் சேர்த்து சொல்லும் நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்க துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உயர்ந்தவர், பெரியவர், உன்னதமானவர், மகத்துவமானவர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரஹபா லஹபா துரபா. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயம். நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபை வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபை வேறொன்றும். ரெண்டு கை அப்படியே வானத்துக்கு நேரா உயர்த்தலாம். எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. சொல்லுங்க சொல்லுங்க. எபினேசரே எபினேசரே, இருப்பவரே. மறுபடியும் எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. சொல்லுங்கள், வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. கருபோல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே. ரெண்டு கை அப்படியே வானத்துக்கு நேரா உயர்த்தி எல்லாம். எபினேசரே எபினேசரே, thank you Lord. இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே Thank you Lord. எபினேசரே, நன்றி ஆண்டவரே. நினைவாய்
வைத்தியம் வைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் வைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஆமாம், நான் இதற்கான பாத்திரர் அல்ல. நன்றிப்பா. இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே வேறொன்றும். கரங்களை உயர்த்தி கடைசியா ஒரே ஒருமுறை எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா. மறுபடியும் ஒரே ஒரு முறை கைகளை உயர்த்தி எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருபோல சுமந்தீரே நன்றி. ஒரே ஒரு முறை எல்லாம் சேர்ந்து நன்றி நன்றி நன்றி. சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருபோல சாந்தீரே நன்றி. கரங்களை தட்டி எல்லாம் ஆவியானவர் எல்லாம் வரவேற்போம். கரங்களை தட்டி Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆட்கொள்வீராக, எங்களை நடத்துவீராக. எங்களுக்குள்ள இருந்து வாசம் பண்ணுகிறவரே சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துவீராக. உயிர்ப்பிக்கிறவர் ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டுன்னு சொல்லுது. விடுதலை உண்டாக்கக்கூடிய ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக, எங்களுக்குள்ள கிரியை செய்வீராக, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. வல்லமைகளும் கிருபைகளும் பெருக்கெடுத்து ஓடட்டும், எங்க வாழ்க்கையை அது மேற்கொள்ளட்டும். இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்குன்னு சொன்னீரே. இந்த நாள் எங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பலிக்கிற நாளா இருக்கட்டும். சூழ்நிலைகள் மாறட்டும். நீ சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்புன்னு சொன்னீரே. நிரம்புன்னு சொன்னீரே. இன்றைக்கு நிரம்பட்டும், நிரம்பட்டும். வார்த்தைகள் எங்களை நிரப்பட்டும். அற்புதமான வெளிப்பாடுகள் இன்றைக்கு உண்டாகட்டும். மகத்துவமான ஆச்சரியமான அற்புதமான சத்தியங்களை வார்த்தைகளை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரும். Thank you. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் தாங்குகிறது. நான் இன்னைக்கும் சொல்லுவேன்,
இதற்கான பாத்திரன் நான் அல்ல. ஒரு முறை சொல்லுங்க, இதற்கான பாத்திரன் நான் அல்ல. ஆனாலும் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். ஏன் சொல்லுங்க? அவருடைய சுத்த கிருபை. இந்த படப்பை பட்டணத்தில் 1000-10000 பேர்கள் இருந்தாலும் நம் 30 பேரை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பட்டணத்தை கலக்குவதற்காக, ஆத்துமாக்களை பிடிப்பதற்காக, ரட்சிப்பில் நடத்துவதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் இந்த 30 பேர்கள் தான், இந்த 30 லீடர்கள் தான். ஆனால் இதற்கு தகுதியானவர்களா நம்ம அப்படின்னு யோசித்து பார்த்தா இதற்கான பாத்திரன் நான் அல்ல. ஆனாலும் அவருடைய கிருபை. சொல்லுங்க, ஆனாலும் அவருடைய கிருபை. கிருபை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். இப்போதும் கூட நாம் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் எல்லாருமே தீவிரமாக இருக்கிறோம். உண்மையாகவே இந்த திருச்சபையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் மணிக்கணக்காக காத்திருக்கிறீங்க. ஆமாம், நேற்று நாம் 4 மணிக்கு முடிக்கலான்னு பேசினோம். ஆனால் அது 5 மணி வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் ஒரு முகம் சொல்லிக்கல. ஐயா என்னங்க ஐயா 4 மணிக்கு சொன்னீங்க, 5 மணிக்கு தானே முடிச்சிங்க, யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் எல்லாம் அவ்வளவு ஆர்வமாக அந்த ஆராதனையில், அந்த முடிவு ஆராதனையில் நீங்கள் எல்லாருமே கண்ணீர் வடித்து ஜெபித்ததை கர்த்தர் பார்க்குறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஜெபிக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். நம்ம ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்துக்கு முன்பதாக இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற எங்களுடைய மதிப்பிற்குரிய ரெவரண்ட் ஜஸ்ட்மணி சார் அவர்கள், எங்களுடைய சேவா பாரத் ஊழியத்தினுடைய சவுத் 2 என்று சொல்லப்படுகிற தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அந்தமான் ஆகிய 4 பகுதிகளுடைய அனைத்து விதமான ஊழியங்களின் முதல் நிலை தலைவராக எங்களை ஊழியத்தில் வழிநடத்துகிற ரெவரண்ட் ஜஸ்ட்மணி சார் ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்கள் தான் இன்றைக்கு நமக்கு அதை வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் ஐயாவை அறிமுகப்படுத்தி இதற்காக ஜெபிக்கும்படி நான் நம்முடைய திருச்சபையின் ஸ்தல போதகரை நான் அன்போடு அழைக்கிறேன். தலையில் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க, உயர்த்த, மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அடியார்களுக்கு வேண்டிய கர்த்தருடைய ஆலோசனைகளை தம்முடைய தாசன் மூலமாக நீர் பேசும்படி, அவர்களை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படி உங்களுடைய வார்த்தைகள் எங்களை உற்சாகப்படுத்தி இந்த ஊழியத்தில் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க, தேவனுக்காக சாட்சியை நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். நம்முடைய வல்ல கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிற சேவபார் ஸ்தாபனத்தினுடைய சவுத் ஜோன் 2 ஏரியா மேனேஜராக இருக்கிற அன்புக்குரிய அண்ணன் ரெவரண்ட் ஜஸ்டின் மோனி அவர்களை நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அவர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கள் மூலமாக இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அன்பு அண்ணன் அவர்களை வரவேற்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த படப்பை ஏசிய திருச்சபையில் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாரால் வளர்க்கப்படுகின்ற, நான் அதிகமாக நேசிக்கின்ற, என்னை அதிகமாக நேசிக்கின்ற அருமையான போதகர் பெர்னார்ட் ஐயா அவர்களுடைய திருச்சபை விசுவாசிகளுக்கு முன்பதாக நிற்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கொண்டிருந்து உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாராக. தேவன் பெரிதானவைகளை உங்கள் மூலமாய் செய்து வருகின்றார். இது போதாது, இன்னும் பெரிதானவைகளை கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய மாறாத தீர்மானமாகினாலே தான் 30 பேராகி உங்களை இந்த காலகட்டத்தில் தெரிவு செய்து உங்கள் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக
தேவன் உங்களை இந்த இடத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்கின்றீர்கள். தேவன் கொடுத்திருக்கின்ற இந்த பெரிதான கட்டளையை நாம் ஒன்றிணைந்து செயல்படுத்துவோம் என்று சொன்னால், நம்முடைய படப்பை பகுதி மாத்திரமல்ல, தமிழகத்தின் பல இடங்களிலே தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. இந்த நாள் காலை வேளையிலே மீண்டும் ஒரு முறை கூட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே சேவா பாரத்தின் தலைவர்களின் சார்பாக, அதிலும் குறிப்பாக தென்மண்டலத்தில் இந்த லே லீடர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுடைய தலைவராக நியமிக்கப்பட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற ரெவரண்ட் எஸ்ரா அவர்கள் மூலமாகவும், நம்மத்திலே தலைமை அலுவலகத்திலிருந்து அருமையான தம்பி விஷால் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களின் சார்பாகவும், என்னுடைய அன்பு தம்பி பிரபு இன்றைக்கு லீப் இந்த லே லீடர்ஸ் நிகழ்வுடைய விசேஷித்த ஒரு ட்ரெயினராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அருமையான பாஸ்டர் அவர்களின் சார்பாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட தங்கியிருப்பாராக. இந்த நாளிலே கொடுத்தல் என்ற தலைப்பில் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். முதலாவதாக ஆண்டவருடைய பிரதான கட்டளையை நாம் வாசித்து அதற்கு அப்புறமாக கடந்து செல்லலாம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 18, 19, 20ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். 30வது வயதில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டவருடைய ஊழியத்தின் ஆரம்பம் தன்னுடைய 33 வயது 3.5 ஆண்டு கால ஊழியத்துடைய நிறைவு இங்கு சொல்லப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் அருகாமையில் வந்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, அதோடு நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொன்ன எல்லா காரியங்களையும் அவர்கள் பின்பற்ற, அவர்கள் கடைபிடிக்க, அவர்கள் தவறாதபடிக்கு அவைகளை பின்பற்றும்படியாக நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அடுத்த பகுதியிலே அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உங்களோடு கூட அழைத்து அனுப்பப்பட்டிருக்கின்ற உங்களோடு கூட இந்த மகத்துவமான பணியை நிறைவேற்றும்படியாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு கட்டளை கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். அழைக்கின்ற ஆண்டவர், அழைத்த ஆண்டவர் இன்னும் அழைத்த மக்களை பார்த்து இப்படியாய் ஒரு காரியத்தை சொன்னார், ஆடுகளாகிய என் பிள்ளைகளாகிய உங்களை ஓய் நாய்கள் நிறைந்திருக்கின்ற கூட்டத்திற்குள்ளே உங்களை நான் அனுப்புகின்றேன். ஆக அனுப்பும்படி அழைத்த ஆண்டவர், ஜனக்கூட்டத்திற்குள்ளே அனுப்பும்படியாக தெரிந்தெடுத்த ஆண்டவர் அவர்களை அழைக்கும் போதே இப்படியாய் சொல்லுகின்றார், நீங்கள் பூமத்தை போட்ட பகுதிகளிலே கடந்து செல்லும்படியாய் அழைக்கப்படவில்லை, மாறாக ஓய் நாய்கள் சீறி பாய்கின்ற, பீரடிக்கின்ற, கொலை செய்வதற்கு காத்திருக்கின்ற
ஓய்நாய்களுடைய கூட்டத்தின் மத்தியிலே நான் உங்களை அனுப்புகின்றேன் என்று அழைக்கும் போதே, ஊழியத்திற்கென்று சொல்லி அவர்களை அழைக்கும் போதே, இப்பேற்பட்ட பிரச்சனைகள், இப்பேற்பட்ட பாடுகள், இப்பேற்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்டவைகளே என்று அழைக்கும் போதே அவர்களுக்கு சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். ஆகையால் அழைக்கப்பட்டு சுவிசேஷத்தை உங்களுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற இடங்களிலே தெரிவிக்கும்படியாய் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், என் பிள்ளைகளாகிய ஆடுகளே, உங்களை நான் ஓய்நாய்கள் நிறைந்திருக்கின்ற கூட்டத்தின் மத்தியிலே அனுப்புகின்றேன். அனுப்புகின்ற நீங்கள் தனிமையில் இல்லை, மாறாக உங்களோடு கூட எல்லா கஷ்டங்களையும் சகிக்க, எல்லா வேதனைகளையும் தாங்க உங்களோடு கூட இருக்கின்றேன் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். ஆகையால் இயேசுவானவர் 18ஆம் வசனத்திலே, இயேசு அவர்கள் சமீபத்தில், அவர்கள் அருகில் வந்து வானத்திலும் இந்த பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், சகல ஜாதியாருக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் அழைத்து தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கின்ற மக்களை உங்கள் போதகர் மூலமாய் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். மாத்திரமல்ல, எவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றேனோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவித்திருக்கின்ற மக்கள் சரியாய் புரிந்து கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கையின் மூலமாய், உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாய் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். ஒரு வசனத்தை நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும் பொருட்டு உங்கள் வெளிச்சம், உங்களுடைய நல்ல செயல்பாடுகளாகிய நற்கிரியைகள் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியங்களை குறித்து நம்மால் தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகின்றது. மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டால் 1-2 அதிகாரத்திலே பார்க்கும்போது ஜீனியாலஜியை குறித்து அங்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 30வது வயது அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வருகின்றதை பார்க்கின்றோம். அந்த நேரத்திலே இயேசுவானவர் யோவான் ஸ்நானனிடத்திலே கடந்து சென்று ஞான ஸ்நானத்திற்காக யோவான் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருப்பதை நம்மால் அங்கு பார்க்க முடிகின்றது. 3ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவரும் தன்னுடைய 30வது வயதில் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தும்படி முதல் கட்டமாய் அங்கு கடந்து வருகின்றதை பார்க்கின்றோம். இந்த நேரத்திலே யோவான் இயேசுவுக்கு தடை செய்கின்றார். ஏன் தடை செய்கின்றார் என்றால், ஏற்கனவே இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் என்பதை இவர் அறிந்திருந்தார். மிக தெளிவாய் அறிந்திராவிட்டாலும் அவர் புரிந்து கொண்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இந்த யோவான் ஸ்நானன் இயேசுவிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படியாய் யோர்தானில் இறங்கியே, யோர்தானின் தண்ணீரில் இறங்கியே இந்த இயேசுவை பார்த்து யோவான் சொல்லுகின்றார், நான் உம்மிடத்தில் ஞான ஸ்நானம் பெற வேண்டியிருக்கு, நீர் என்னிடத்தில் எப்படி ஞான ஸ்நானம் பெறும்படியாய் வரலாம் என்று யோவான் கேட்கின்றதை 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். இயேசுவானவர் அதற்கு யோவானுக்கு பதிலளித்தார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு உகந்ததாய், ஏற்றதாய், உகந்ததாய் இருக்கின்றது. ஆனபடியினாலே இப்பொழுது இந்த நேரத்திலே எனக்கு இடம் கொடு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யோவானிடத்தில் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு அங்கு ஞான ஸ்நானம் கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். அதைத் தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் துவக்கத்திலே பார்க்கும்போது ஞான ஸ்நானம் பெற்று கரையேறியே
இயேசுவினிடத்தில் சாத்தான் அவரை சோதிக்கும்படியாய் வருகின்றதை 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். 5, 6, 7ஆம் அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். 1ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இங்கு பார்க்கின்றோம், திரளான ஜனங்களை பார்த்து மாத்திரத்திலே அவர் மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 8ஆம் அதிகாரத்திலே அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக 5, 6, 7ஆம் அதிகாரங்கள் மலை பிரசங்கம் என்று பார்க்கின்றோம். திரளானவைகளை ஆண்டவர் அங்கு போதித்தார். ஆனால் ஒரு சில கிறிஸ்பிகளை மாத்திரம் இந்த 5ஆம், 6ஆம், 7ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 7ஆம் அதிகாரத்தின் முடிவிலே 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, அவர் மலையிலிருந்து இறங்கினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதங்கள், அடையாளங்களை குறித்து 8ஆம் அதிகாரத்திலிருந்து நம்மால் வாசிக்க முடிகின்றது. இப்படி நாம் 28ஆம் அதிகாரத்தில் கடந்து வரும்போது அவருடைய சிலுவை மரணம் எல்லாவற்றையும் 27ஆம் அதிகாரத்திலும் 28ஆம் அதிகாரத்தில் அவருடைய உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்தும், அதைத் தொடர்ந்து 40வது நாளிலே அவர் பரமேறி கடந்து செல்லுகின்ற நேரத்தில் அவர் கொடுக்கின்ற பிரதான கட்டளையை தான் இங்கு 28ஆம் அதிகாரத்திலே நம்மால் வாசிக்க முடிகின்றது. அல்லேலூயா. அதைத் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47 ஒரு வாசிக்கலாம். 24:47 வாசிக்கலாம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகின்றேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் அவர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டு போனார். அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தின் முடிவை குறித்து இங்கு பிரதான கற்பனை மத்திய 28ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்படுகின்றது. இங்கு லூக்கா சுவிசேஷம் இந்த 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லுகின்றார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி சகல ஜாதியாருக்கும் பிரசங்கிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது என்று ஆண்டவர் சொல்லி அடுத்த வசனத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கின்றீர்கள். என்னை அறிந்து என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு சாட்சிகளாய் இருக்கின்ற என்னை பின்பற்றுகின்ற நீங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு சாட்சிகளாய் இருக்கின்றீர்கள். அல்லேலூயா. இந்த நல்வார்த்தையை நம்மை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு அறிவிக்கவே நம்மை கொடுத்திருக்கின்றோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வின் மூலமாய், நம்முடைய டீச்சிங், நம்முடைய கற்றுக் கொடுத்தலின் மூலமாய் நம்மை சூழ்ந்திருக்கின்ற மக்களுக்கு இயேசுவை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாய், நம்மேல் விழுந்த பொறுப்பாய் காணப்படுகின்றது. ஆண்டவர் 30 பேராகி உங்களை இந்த விசேஷித்து நற்பணி செய்யும்படியாய்
இந்த விசேஷித்த மகிமையான வேலையை செய்யும்படியாய் தெரிந்தெடுத்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்மை கர்த்தருக்கு கொடுப்பதோடு நம்மால் இயன்றவைகளை இந்த சுவிசேஷ பணியிலே இன்வெஸ்ட் பண்ணும்படியாய் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருடைய கைடன்ஸிலே பார்க்கும்போது 2 பேராக அனுப்பும்போது பல விதங்களிலே ஆண்டவர் முதல் கட்டத்திலே 12 பேரை தெரிந்தெடுக்கின்றார். அடுத்த கட்டத்தில் பார்க்கும்போது 70 பேரை நியமித்தார். 120 பேர், 400 பேர், இப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆண்டவர் அவருக்கு பணி செய்யும்படியாக நாட்களிலே ஜனங்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அனுப்புகின்ற நேரத்தில் இப்படியாய் ஒரு இடத்தில் அவர் குறிப்பிடுகின்றார். எப்படி குறிப்பிடுகின்றார்? நீங்கள் புறஜாதியாரிடத்தில் போகாமல் இழந்து போன, இல்லை என்று சொன்னால் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு கடந்து போங்கள் என்று ஆண்டவர் அங்கு குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். ஆனால் பிரதான கட்டளையிலே வரும்போது அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரத்தில் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போகின்றார். அந்த 40வது நாளிலே, அதாவது பஸ்கா பண்டிகையின் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். பஸ்கா பண்டிகையின் நாளிலே பஸ்காவை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். இஸ்ரவேல் மக்கள் 430 ஆண்டு கால அடிமை வாழ்வை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். 430 ஆண்டிலே அவர்களை விடுதலையாக்குவது தேவ சித்தம் ஆனபடினாலே ஆண்டவர் யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே வரும்போது அங்கு தெளிவான காரியத்தை ஆண்டவர் 12 நம்மால் பார்க்க முடியும். யாத்திராகமம் 12 அல்லவா? அங்கு மிக தெளிவாய் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த மோசேக்கு தெளிவாக கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். விடுவிக்க அடையாளமாக, விடுதலையின் அடையாளமாக ஆண்டவர் ஒரு ஆட்டை தெரிந்தெடுக்க சொல்லுகின்றார். ஒவ்வொரு குடும்பமும் அவர்கள் சாப்பிடத்தக்க, அவருடைய லெக்கத்திற்கு தக்கதான அளவிலான ஆடை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். தெளிவாய் கொடுக்கிறார் அல்லவா? அது கரைதிரையற்றதாய், பிழையற்றதாய், இல்லை எந்த விதமான டிஃபால்ட் இருக்கக்கூடாது. ஒரு வயது நிறைந்ததாக இருக்கணும். அது அந்த மாதம் 10ஆம் தேதியில் தெரிந்தெடுத்து 14ஆம் தேதி வரையிலும் அது உங்களுடைய வீட்டிற்கு முன்பதாக கட்டப்பட்டிருக்க வேணும். அது கிளியரா செக் பண்ணப்பட்டிருக்க வேணும் இல்லையா? ஏன் 4 days வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை கிளியரா ஏதாவது டிஃபால்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது செக் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். 14ஆம் தேதி அன்று அது அடிக்கப்பட வேண்டும். அதனுடைய இரத்தமானது ஈசோப்பு கொழுந்தினால், சிலுவை மரணத்திற்கும் ஈசோப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதை பார்க்கின்றோம் அல்லவா? அன்புக்குரியவர்களே, ஈசோப்பு கொழுந்தை எடுத்து அடிக்கின்ற ஆட்டின் இரத்தத்தை கிண்ணியில் பிடித்து அந்த கிண்ணியில் இருக்கக்கூடிய இரத்தத்தை ஈசோப்பு கொழுந்தினால் என்ன செய்யப்பட வேண்டும்? அவர்களுடைய வீட்டின் 2 நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் அடையாள குறி இட்டிருக்கப்பட வேண்டும். அதை அந்த இரத்தத்தை வீட்டின் பகுதிகளிலே தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது சங்காரதூதன் கடந்து செல்லும் போது இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கின்ற அடையாளத்தை பார்க்கும்போது இது தேவனால் அடையாளப்படுத்தப்பட்ட மக்கள், என் ஜனங்கள், இவர்கள் இரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். இதை பார்க்கின்ற மாத்திரத்திலே இந்த சங்காரதூதன் பாசான், அவன் கடந்து போவான் என்று ஆண்டவர் அங்கு தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். அதுதான் பஸ்கா. அந்த பஸ்காவின் நாளிலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதிலிருந்து 40வது நாளிலே, பஸ்காவிலிருந்து 40வது நாளிலே அவர் சீஷர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய்
அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, வானத்திலும் இந்த கீழே பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். லூக்கா 24 அதிகாரம் 47 வாசிக்கும் போது, நீங்கள் இதற்கு சாட்சிகளாக இருக்கின்றீர்கள். இந்த சுவிசேஷமானது அனைத்து ஜாதியாருக்கும் இது அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கருளி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு போனார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே பார்க்கும்போது காத்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா கடைசியிலே பார்க்கின்றோம், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் பலமாய் இறங்குகின்றது வரையிலும், அதாவது பஸ்காவிலிருந்து 50வது நாள் பெந்தைக்கோஸ்தை பண்டிகை என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த பெந்தைக்கோஸ்தை பண்டிகைக்கு பூமியில் இருக்கக்கூடிய, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யூதர்கள், அவர்கள் யூதர்கள் தான், ஆனால் பல மொழிகளை எந்தெந்த நாட்டிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாஷையை பேசக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் மோசேக்கு தேவன் கொடுத்த பிரமாணத்தின் அடிப்படையிலே ஒரு யூதன் எந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த பஸ்காவை அனுசரிப்பதற்கு அவன் கண்டிப்பாக அவர்களுடைய ஆண் மக்கள் எங்கு வர வேணும்? எருசலேமுக்கு வர வேணும் இல்லையா? எருசலேம் தேவாலயம் எதற்காக நியமிக்கப்பட்டது என்று சொன்னால், பலி செலுத்தவும் பண்டிகைகளை குறிப்பாக ஆசரிக்கவும் ஏற்படுத்தப்பட்டதுதான் எருசலேம் ஆலயம் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் ஜெபாலயங்கள் எங்கெல்லாம் யூதர்கள் குடியேறினார்களோ அந்த குடியேற்றப்பட்ட எல்லா இடங்களிலும் ஜெபாலயங்கள் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஜெபாலயங்களிலே ரவாய்ஸ், அதாவது வேத பண்டிதர்கள் இல்லையா, இந்த வேத சாஸ்திரிகள் என்ன செய்வார்கள்? அங்கு ஆண்டவருடைய வார்த்தையை மோசையின் மூலமாய் தேவன் கொடுத்த அந்த பிரமாணங்களை எல்லாவற்றையும் இந்த ஜெபாலயங்களிலே போதிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். கேரளா பகுதியில் கொச்சின், அங்கே எர்ணாகுளத்தில் கொச்சின் பகுதியில் போனீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டிஸில் வந்து ஜெபாலயங்களை நம்ம பார்க்க முடியும், சினகாக பார்க்க முடியும் ஜெபாலயங்கள். ஏனென்றால் அவர்கள் நாடு கடத்தப்பட்ட அசீரியர்களால் முதல் கட்டத்திலே பல இடங்களிலே சிதறடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின் கிபி 70 தீத்துராயினாலும் மற்ற எஞ்சியிருந்த இந்த யூதர்கள் பல இடங்களிலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். சிதறடிக்கப்பட்டு போன இந்த மக்கள் எல்லாம் எந்தெந்த நாடுகளில் சிதறடிக்கப்பட்டு போனார்களோ அங்கு ஜெபாலயங்களை கட்டி அங்கு கர்த்தருடைய வார்த்தையானது அங்கு போதிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆமேன். இங்கு எல்லா இந்த எருசலேம் தேவாலயமானது பண்டிகைகளை ஆசரிப்பதற்கும் ஆண்டவருக்கு பலி ஏறெடுக்கவும் அது முக்கியமாக நியமிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் எல்லா இடங்களிலும் காணப்படக்கூடிய இந்த ஜெபாலயங்களிலே கர்த்தருடைய வார்த்தையானது போதிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆக நாம் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வரையிலும் வாசித்து பார்க்கும்போது அங்கு ஜெப ஆலயங்களை ஃபோக்கஸ் பண்ணிதான் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய மக்கள் அங்கு வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில் எல்லாம் ஜெப ஆலயங்களில் எழுந்து நின்று ஆண்டவருடைய பிரமாணங்களை, இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு பிரசங்கித்தார்கள். ஆனால் பல எதிர்ப்புகள், பல தடைகள் வந்தது. ஆனால் அந்த தடைகளின் மத்தியிலும் அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் பேதுருவின் தலைமையிலே. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே அங்கு பார்க்கும்போது இந்த பிரதான கட்டளை மறக்கப்பட்டு காணப்பட்டது. அவருடைய சிந்தனை எல்லாம் அன்று இயேசுவான் அனுப்பும் போது நீங்க புறஜாதிகளிடத்தில் போக வேணாம், அதாவது காணாமல் போன வீட்டாராகி இஸ்ரவேலிடத்திற்கு போங்கள். அப்பேற்பட்ட ஒரு சிந்தனை அவருடைய மைண்டில் பதிந்து கிடந்துச்சு. ஆகையினால அவர்கள் யூத தேவாலயங்களில் தான்
இந்த பிரசங்கத்தை, கர்த்தருடைய வார்த்தையை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது வாசியுங்கள், 10:1 வாசிக்கலாம். இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து அடுத்த வசனம், 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவர், உன் செபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி, இங்கு இப்பொழுது பரிசுத்த ஆவியாகி உன்னதத்தின் கடவுள் புறஜாதியாகிய இந்த கொர்நேலியு என்பவனிடத்திலே ஆண்டவர் பேசுகின்றதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் பசியோடு இருக்கின்ற நாம் அடுத்த வசனத்து பகுதிகளிலே 8ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றையும் அந்த பட்டணத்திற்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கின்றதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறக்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவையில் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. 9ஆம் அதிகாரம் வரையிலும் யூதர்களுக்கு தான் சுவிசேஷம் என்று எண்ணப்பட்டிருந்த அந்த நேரத்தில் இயேசுவானவர் இப்பொழுது இவர்களோடு கூட பேசி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். புறஜாதியாருக்கு, அதாவது பிரதான கட்டளை மத்திய 28ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்ட, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் அனைத்து ஜாதியாரையும் சீஷராக்குங்கள் என்று மறக்கப்பட்டு போன அந்த காரியத்தை 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நிறைவேற்றி இவர்களை அனுப்புகின்றதை பார்க்கின்றோம். 12ஆம் அதிகாரம் வரையிலும் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பேதுரு முன்னணியில் நின்று இந்த மிஷன் பணியை செயல்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். ஆனால் 13ஆம் அதிகாரத்தில் வரும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தொடப்பட்டு சவுல் ஆகிய பவுலை ஆண்டவர் முன்னிறுத்தி அவன் மூலமாய் சுவிசேஷ பணியானது வேகமாய் அனைத்து இடங்களுக்கும் புறப்பட்டு சென்றது என்று சொல்லி பார்க்கின்றோம். சரித்திரத்திலே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் 1500 மைல்களுக்கு மேலாய் இந்த சவுல் என்று சொல்லக்கூடிய பவுலடியார் பயணித்து, அதிக நேரத்தை எடுக்கிறேன் என்று நினைக்கின்றேன், முடிக்கிறேன் சீக்கிரமாய். அன்புக்குரியவர்களே, 15,000 கிலோமீட்டருக்கு மேலாக பல இடங்களிலே சுற்றுப்பயணம் செய்து ஆண்டவரின் சபையை புறஜாதிகளிடத்திலும் யூதர்களிடத்திலும் இந்த பவுலடியார் ஸ்தாபித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எந்த விதமான வசதியும் இல்லாத
சரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாத ஒரு காலகட்டத்திலே ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனிதனாகிய இந்த பவுலடியார் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் ஆயத்தமுடையவராய் காணப்பட்டார். என்னை கேட்கின்ற அன்பான அழைக்கப்பட்ட 30 பேராக இருக்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை ஆண்டவர் வெகு தூரமெல்லாம் நீங்கள் புறப்பட்டு போகணுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. பட் உங்களிடத்தில் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் என்று சொன்னால் புறப்பட்டு செல்லுங்கள். ஆனால் சபையில் உங்களை நல்ல கனி தரக்கூடிய திராட்சை செடிகளாய் நட்டிருக்கின்ற காரணம் என்னவென்றால், உங்களை சூழ்ந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்வின் மூலமாய் தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டு அருளி இருக்கின்ற அவருடைய வார்த்தையின் மூலமாய் சூழ்ந்திருக்கின்ற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் இப்பொழுது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லி முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன். நான் கொடுத்தலை குறித்து உங்களுக்கு பிரசங்கிப்பேன் என்று ஆரம்பித்தேன். ஆனால் அந்த ஆரம்பம் மாறி வேற எங்கே போய்விட்டேன். இப்பொழுது நான் இந்த கொடுத்தலில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களிடத்தில் சுருக்கமாய் ஒரு 10 மினிட்ஸுக்குள்ள சொல்லி முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, இங்கு அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும்போது பவுலடியாருடைய 2வது மிஷனரி பயணத்தை குறித்து வாசிக்கின்றோம். அவருடைய 2வது மிஷனரி பயணம் 15ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கின்றதை பார்க்கின்றோம். 15, 16, 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரையிலும் பார்க்கும்போது பவுலடியாருடைய 2வது மிஷனரி பயணத்தை குறித்து வாசிக்கின்றோம். இந்த 2வது மிஷனரி பயணம் முடிவிலே அவர் எங்கு வருகின்றார் என்று சொன்னால் கொரிந்து பட்டணத்திற்கு வருகின்றார். இந்த கொரிந்து பட்டணம் எது என்று சொன்னால் அன்றைய கிரேக்க தேசத்துடைய தலைநகரம்தான் இந்த கொரிந்து பட்டணம் என்று பார்க்கின்றோம். இந்த கொரிந்து பட்டணத்திலே 18 மாதங்கள் பவுலடியார் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தின் கடைசி பகுதியிலே 18 மாதங்கள் தங்கி இருக்கிறார். வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். 18-12 வாசியுங்க. அவன் 1 வருஷமும் 6 மாதங்களும் கொரிந்துவிலே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். இந்த கொரிந்து பட்டணத்திலே 18 மாதங்கள் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்திலே அவர் அங்கு தங்கி இருந்து இந்த பட்டணத்திலே இது காமக்களியாட்டத்திற்கு தலை போன ஒரு பட்டணம். கல்வி அறிவில் பெருமை கொண்டவர்கள், எல்லா சுத்தமும் நிறைந்த ஒரு பட்டணம் இந்த பட்டணம். கொலை கொள்ளை இவைகளுக்கெல்லாம் பெயர் போன ஒரு பட்டணம் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த பட்டணத்திலே தான் பவுலடியார் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தின் கடைசியிலே 18 மாதங்கள் தங்கியிருந்து அங்கு கர்த்தருடைய சபையை யூதர்கள் மத்தியிலும் யூதர் அல்லாது ஒரு சில யூதர்களும் அநேக புறஜாதிகளையும் கொண்டு திருச்சபையாய் இந்த திருச்சபை காணப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். அதை தொடர்ந்து மிஷனரி பயணமாக 3வது மிஷனரி பயணமாக போகும்போது இந்த திருச்சபையிலே பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுகின்றதை பார்க்கின்றோம். இந்த குழப்பங்கள் ஏற்படுகின்ற நேரத்திலே பவுலடியார் இப்பொழுது அவர் தன்னுடைய 3வது பயணத்திலே அவர் எங்கிருக்கின்றார் என்று சொன்னால் மீண்டுமாக 1வது மிஷனரி பயணத்திலே அவர் ஏற்படுத்தின அந்த எபேசு திருச்சபையில் அவர் ஒரு விசிட் போகின்றார். அதைத் தொடர்ந்து மீண்டுமாய் மக்கதோனியாவுக்கு வருகின்றதை பார்க்கின்றோம். 1வது கொரிந்தியரை ஃபர்ஸ்ட் கொரிந்தியர் கடிதத்தை அவர் எபேசு பட்டணத்திலிருந்து இந்த கொரிந்திய மக்களுக்கு எழுதுகின்றதை பார்க்கின்றோம். 2 கொரிந்தியரை அங்கிருந்து மீண்டுமாய் அவர் மக்கதோனியா திருச்சபைக்கு கடந்து வருகின்றதை பார்க்கின்றோம். 2 கொரிந்தியரை மக்கதோனியா திருச்சபையிலிருந்து அவர் எழுதி அனுப்புகின்றதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இங்கு நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகின்ற காரியம் என்னவென்றால் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் என்று நினைக்கின்றேன். வாசிக்கிறீங்களா?
எஸ், இங்கு பார்க்கின்றோம் எருசலேமில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தவான்கள் மத்தியிலே பெரிய குறைச்சல் இருக்கின்றது. எல்லாருக்கும் அல்ல, பரிசுத்தவான்கள் ஒரு சிலருக்கு ஆகார குறைச்சல், செல்வ குறைச்சல் இருக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் இவர் அடுத்த பயணமாக ஸ்பானியாவுக்கு போக வேணும். எங்கு போகணும்? ஸ்பானியாவுக்கு போகணும். வாசிக்கலாம், ரோமர் 18ஆம் அதிகாரம் என்று நினைக்கின்றேன். 15ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. ரோமர், ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்தில் உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கின்றேன். ஸ்பானியாவுக்கு போகும்படி ஆசைப்படுகின்றார். ஸ்பானியாவுக்கு போகின்ற வழியிலே எருசலேமுக்கு போய் இந்த புறஜாதி சபையிலிருந்து அவர்கள் கொடுக்கின்ற காணிக்கை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று இங்கு வேதத்தில் வாசிக்கின்றோம். இங்கு புறஜாதி தேசத்தார் மத்தியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்கதோனியா சபையும் இன்னும் மக்கதோனியா நாட்டு சபைகள், மக்கதோனியாவும் அகாயா சபைகளும் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? எருசலேமில் இருக்கின்ற குறைச்சல் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். ஆக ஸ்பானியாவுக்கு அவர் அடுத்த மிஷனரி பயணம் போகும்படியாக திட்டமிட்டிருக்கின்றார். அப்போது சொல்லுகின்றார், நான் போகும் வழியிலே இவர்களால் கொடுக்கப்பட்டு, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த மக்கதோனியா சபையார் மிகுந்த தரித்திரமுடைய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். இருப்பினும் கர்த்தருடைய பணிக்கென்று சொல்லி குறைச்சலில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆவல், ஆண்டவரின் பணிக்கு, ஆண்டவருடைய சுவிசேஷ பணிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த தாகம் அவர்களுக்குள் இருக்கின்றது. அவர்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமாக்கப்பட்டு 1 வருடமாய் பண உதவிகள் எல்லாவற்றையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நான் வாங்கி கொண்டு ஸ்பானியாவுக்கு போகும் வழியிலே இங்கு திருச்சபைக்கு வந்து அவர்களுக்கு கொடுப்பேன் என்று அங்கு சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். இங்கு எப்படி கொடுக்க சொல்லுகின்றார் என்றால், கொரிந்திய சபைக்கும் கொடுக்கும்படியாய் இங்கு பவுலடியார் உற்சாகப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். எப்படி கொடுக்கணுமா? 7ஆம் வசனத்தில் 9-7 வாசித்தோம். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகத்தோடு கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். யாத்திராகமும் 25ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். அப்படின்னா 1-2 வசனத்தை வாசிங்க. யாத்திராகமும் 25 1-2 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. கட்டாயமாக கொடுக்கிற இடத்துல வாங்காத,
அது எனக்கு பிரியமாக இருக்காது, அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்காது. கட்டாயத்தின் பேரில் அவர்கள் கொடுக்கின்றார்களானால், கொடுங்கள் என்று பேசப்படுகின்ற காரணத்தினாலே கட்டாயத்தின் பேரில் கொடுக்கின்றார்களானால் அந்த காணிக்கையை வாங்க வேணாம். நீங்க கட்டாயப்படுத்தி வாங்காதீங்க. மாறாக இங்கு ஆண்டவர், அதாவது மோசேயின் காலம் வரையிலும் கொடுப்பதை குறித்தோ இல்லை என்று சொன்னால் ஓய்வு நாளை குறித்தோ அங்கு தெளிவுகள் எதுவுமே கிடையாது. கர்த்தரை பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பலிபீடத்தை கட்டி பலிபீடத்திலே கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் கானான் பயணத்திலே தான் ஆண்டவர் எழுத்து வடிவிலே போதித்து 10 கற்பனைகளை அவரே எழுதி கொடுக்கின்றார். மற்ற 613 பிரமாணங்களையும் கட்டளைகளையும் ஆண்டவர் போதிக்கின்றதை பார்க்கின்றோம். என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் போதிக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த மோசேயுடைய இந்த கானான் பயணத்திலே தான் இந்த ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டாயத்தை ஆண்டவர் எழுத்து வடிவில் கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். இப்படி கொடுக்கின்ற கர்த்தர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், என்னுடைய ஆலயம் கட்டும்படியாய், என்னுடைய இந்த பலிபீடம் இல்லை என்று சொன்னால் ஆசரிப்பு கூடாரம் கட்டும்படியாய் என்ன செய்யணும்? காணிக்க கொடுக்கணும். விசனமாயும் கட்டமாயமாயும் கொடுக்கிற இடத்துல வாங்காதே. அப்படி வாங்கினால் அது அவர்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய ஆலயம் கட்டுவதற்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். விசுவாசிகளே, நம்ம இந்த மக்கதோனியா திருச்சபையினரை பார்த்தோம். அதிக உபத்திரவத்தின் மத்தியிலும் என்ன செய்கின்றார்கள்? கர்த்தருடைய நாம மகிமைக்காக பரிசுத்தவான்களுடைய குறைச்சல் நிவர்த்தி ஆகும்படியாய் உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்க விசனமாய் கொடுக்காதீங்க, கட்டாயமாய் கொடுக்காதீங்க. உபத்திரமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷத்தோடு கூட கர்த்தருக்கு கொடுங்கள். அவருக்கு கொடுப்பதோடு உங்களையே கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். நம்மை கொடுக்கும் போது நம் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் நம் பகுதியில் கட்டி எழுப்பப்படுகிறது. அல்லேலூயா. அதற்காக தான் நாம் காணிக்கையோடு நம்மை சமர்ப்பிக்க ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கின்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம். கொடுத்தல், நான் அதிக நேரம் எடுக்கிறேன், டைம் ஆச்சு இல்லை, உங்களுடைய டீச்சிங் டைம் போயிட்டு நினைக்கிறேன். எங்கே பார்க்கின்றோம், கர்த்தருக்கு கொடுக்கின்றது எப்படி இருக்கிறது அப்படின்னா விதைக்கு ஒப்பாக இருக்கு. வாசிக்கலாம், 9:6 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:6 வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கின்றவன் பெருக அறுப்பான். இப்போ ஒரு மூட்டை நெல்மணியை விதைத்தால் 100 மூட்டை அறுக்கலாம் இல்லையா? 10 மூட்டையே விதைத்தால் 1000 மூட்டை அறுக்கலாம். அதுதான் இங்கு சொல்லுகிறார். கொடுத்தல் எப்படி இருக்கிறது அப்படின்னா விதைக்கு ஒப்பாய் இருக்கின்றது. ஆக சிறுக விதைக்கின்றவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கின்றவன் பெருக அறுப்பான் என்று சொல்லி இங்கு பார்க்கின்றோம். ஆக கொடுத்தல் விதைக்கு ஒப்பாக இருக்கின்றது. ஒரு விவசாயியை எடுத்துக்கொண்டால் இந்த விவசாயி என்ன செய்வதில்லை, ஏதோ நெல்மணிகளை சேர்த்து வைத்து கோதுமை மணிகளை சேர்த்து வைத்து, இல்லை என்று சொன்னால் விதைக்கும்படியாக, இல்லை என்று சொன்னால் நடும்படியாக வைக்கப்பட்டிருக்கின்ற விதை எதுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் இல்லாமல் இருக்க மாட்டான். ரொம்ப கருத்துள்ளவனாக இருப்பான். அதாவது முதல் கட்டம் இல்லை என்று சொன்னால் வீரியமான விதைகளை, இல்லை என்று சொன்னால் நல்ல கனி கொடுக்கக்கூடிய நல்ல விதைகளை அவன் தெரிந்தெடுத்து அதை பத்திரப்படுத்துவான். இதற்காக விதைக்கும்படியாய். அப்படி விதைத்தால்தான் அதிகமான பிரதிபலன் கிடைக்குமானபடியினால என்ன செய்ய வேணும், அந்த விவசாயி நல்ல வீரியமிக்க நல்ல தரமான விதைகளை, இல்லை என்று சொன்னால் நெல் மணிகளை கோதுமை மணிகளை அவன் சேர்க்கின்றான் என்று சொல்லி பார்க்கணும். ஆக இங்கு பார்க்கின்றோம் 10ல் 1 என்று சொல்லக்கூடியது விதை. அது நமக்குரியது அல்ல. இட்ஸ் எ சீட்.
அந்த சீடு நமக்குரியதல்ல. அதை விதைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது சிறுக விதைத்தால் அவன் சிறுக அறுக்கின்றான், பெருக விதைத்தால் பெருக அறுக்கின்றான். கோல்கேட் கம்பெனியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கணும் இல்லையா? கோல்கேட் என்று சொல்லக்கூடிய சிறுவன் ஏதாவது ஒரு வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சதான் கோல்கேட் இல்லையா? அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு கோல்கேட் கம்பெனி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கு அவர் ஒரு எடுத்த தீர்மானம் தெரியுமா? தனக்கு வரக்கூடிய வருமானத்தில் 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கணும். கொடுக்க ஆரம்பித்தான். கடைசியில் 90% கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை ஆரம்பித்து பல ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இன்றைக்கி நிறைய ப்ராடக்ட்ஸ் அது வருகிறத பார்க்குறோம். காரணம், அவன் அதிகமாய் விதைக்க ஆரம்பித்தான். ஆகையினாலே தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுக விதைக்கின்றவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கின்றவன் பெருக அறுப்பான். ஒரு மூட்டை விதைத்தால் 100 மூட்டை அறுக்கலாம், 10 மூட்டை விதைத்தால் 1000 மூட்டை அறுக்கலாம். அதே வண்ணமாக தான் இங்கு மல்டிப்ளிகேஷன் தியரியை குறித்து இங்கு சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடுக்கக்கூடிய காரியத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கட்டாயமாக கொடுக்கக்கூடாது. கட்டாயமாக வாங்கவும் வேணான்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிற மனப்பூர்வமாய் கொடுக்கணும். கடைசியில் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். விதையை கொடுக்கின்றவர் யார் என்று சொன்னால் நம்முடைய தேவன். வாசிக்கலாம், 9-10 வாசிங்க. விதைக்கின்றவனுக்கு விதையையும் புசிக்கின்றவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கின்றவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. விதைக்கிறதுக்கு விதையை கொடுக்கின்றவர் கர்த்தர். ஆக விதைக்கின்றவனுக்கு அவர் விதையை கொடுக்கின்றார், புசிக்கின்றவனுக்கு ஆகாரத்தையும் அவர் அளிக்கின்றார். அவர் எப்படி அளிக்கின்றாரோ உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வாராக. அல்லேலூயா. உங்களுடைய நீதியின் விளைச்சலை அவர் கொடுக்கின்றார். அவருக்கு கொடுக்கும்போது அவர் வர்த்திக்க பண்ணுகிறார். கடைசியாக சந்தோஷத்தோடு கொடுக்கின்றவர்களை கர்த்தர் விருத்தியடை செய்கின்றார் என்று 9-11 வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய ராஜ்யம் நம் மூலமாய் கட்டியெழுப்பப்பட வேண்டும். குறைச்சல் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்படும் வேண்டும். ஆகையினால் கர்த்தருக்கு நம்மை கொடுப்போம். அதோடு தேவன் தந்திருக்கின்ற விதையாகிய ஆசீர்வாதத்தை நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக விதைப்போம். அது நிமித்தமாக வரக்கூடிய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் இந்த 2வது கட்ட இந்த பயிற்சியில் முதலாவது இவாஞ்சலிசம் இல்லையா, சுவிசேஷம் அறிவித்தலை குறித்து நாம் படித்தோம். 2வது கட்டத்தில் சீஷத்துவத்தை குறித்து படித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் புறப்பட்டு சென்று சுவிசேஷம் அறிவிக்கின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ளும்படியாய், அறிந்து கொள்ளும்படியாய், வாழ்க்கையின் மூலமாய், நீங்கள் தெளிவாய் சொல்லக்கூடிய வார்த்தையின் மூலமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உங்களை ஓய்நாய்களின் கூட்டத்திற்குள்ளே நான் அனுப்புகின்றேன். ஆக சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் கடந்து போகக்கூடிய பணி என்று சொல்லக்கூடியது எளிதான காரியம் அல்ல. அழைக்கும் போதே கர்த்தர் சொன்னார், ஓய்நாய்களின் கூட்டத்திற்குள்ளே தான் அனுப்பப்படுகின்றீர்கள். ஆகையால் நீங்கள் எப்படி காணப்படுங்கள்? புறாக்களை போன்று கபடே இல்லாதவர்களாக இருங்கள். இந்த சர்ப்பத்தை போன்று வினாவுடையவர்களாக இருங்கள். இந்த வார்த்தையை நன்காக கற்றுக்கொண்டு சிறப்பாக கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும்படியாய் புறப்பட்டு செல்லுங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு கிருபைகளையும் வல்லமைகளையும் எல்லா விதமான தயவையும் அருளி செய்து உங்களை சூழ்ந்திருக்கின்ற உங்கள் பணி செய்கின்ற பணிக்களங்களில் இருக்கின்ற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன், ஆமேன். God bless you.